சரி. கன்டெக்ஸ்ட் API இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஃபைல்ல போய் இங்க YouTubeல கன்டெக்ஸ்ட் APIன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் API இதுல ஓபன் பண்றேன். கோட் ஓபன் பண்றேன் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்றேன். இதுல வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். npm create Vite latest இது கிரியேட் பண்ணும். அது வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் நான் டாட் தரேன் அப்படின்னா இதே ஃபோல்டர்ல வேணும். எல்லாம் நெக்ஸ்ட் பிளஸ் ரியாக்ட் ஜாவாஸ்கிரிப்ட் npm இன்ஸ்டால் பண்றாங்க கமாண்ட் எழுதி இருக்குது. அப்புறம் இது இன்ஸ்டால் ஆகுது. பண்றேன் அது வரைக்கும். சரி, இப்போ நம்மளது வீட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. npm run dev பண்றேன். npm run dev இது ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணிக்கிறது. இது ஓபன் பண்றேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரியாக்ட் பிளஸ் வீட்ல ஒரு சிம்பிளான கவுண்டர் அப்ளிகேஷன் செஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் API இதுல பிராக்டிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க சோர்ஸ்ல இருந்து unnecessary திங்ஸ் எடுத்துறேன். இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிடுறேன். app.jsxல நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு பண்றேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. வெறும் ஃப்ராக்மெண்ட்ஸ் சுகர் ஃப்ராக்மெண்ட் மட்டும் போதும். இங்க சோர்ஸ்ல ஒரு காம்போனன்ட்னு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். காம்போனன்ட்ஸ் அப்புறம் அதே சோர்ஸ்ல கான்டெக்ஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். கான்டெக்ஸ்ட் இப்போ காம்போனன்ட்ல நம்மளுக்கு கான்டெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா பேரண்ட்ல இருந்து டைரக்டா சைல்டுக்கு டேட்டா எதுனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவே நம்மளுக்கு ஜெனரேஷன் வைஸ் கிராண்ட் பேரண்ட் டு கிராண்ட் சைல்டு எப்படி பாஸ் பண்ணணும்னா ப்ராப்ஸ் ட்ரில்லிங் பண்ணலாம். ஆனா ஒரு ப்ராப்ஸ் யூஸ்லெஸ்ஸா மெமரி வேஸ்டேஜ் ஆகும். அதனால நம்ம கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்றோம். அதுல என்ன ஆகும்னா டைரக்டா கிராண்ட் பேரண்ட்ல இருந்து கிராண்ட் சைல்டுக்கே டேட்டா பாஸ் பண்ணலாம், தனியா ஒரு ஸ்டோர் செஞ்சு. சரி, காம்போனன்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு child .jsx கிரியேட் பண்றேன். rfce react ஃபங்க்ஷன். இந்த divல வந்து சைல்டுக்கு இது. இந்த divக்கு ஒரு கிளாஸ் நேம் தரேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாக்ஸ் இந்த லைன் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு காம்போனன்ட் செய்யறேன். parent parent.jsx rafc அதை காப்பி பண்ணது இங்க பேஸ்ட் பண்றேன். பிளஸ் இதுல சைல்டு வராது, பேரண்ட் வரும். parent பேரண்ட் பிளஸ் நம்மளுக்கு அந்த டேட்டா வேணும்ல கிளாஸ் இதுல யூஸ் பண்ணிக்கிறேன். சைல்டு எடுத்துக்கிட்டேன். சைல்டு இம்போர்ட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ மூணாவதா ஒரு கிளாஸ் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கிராண்ட் பேரண்ட் டாட் jsx rafc இந்த கிரேட் பேரண்ட்டுக்கு பதிலாக இதை பேஸ்ட் பண்ணிட்டு பேரண்ட்டை கிராண்ட் பேரண்ட் ஆக்கிடுறேன். இது அப்புறம் இங்க பேரண்ட் இம்போர்ட் பண்றேன். parent பேரண்ட் இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்ப கிரேட் கிராண்ட் பேரண்ட் grand parent.jsx rafc இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதுவே பேஸ்ட் பண்ணலாம். ஆனா இங்க கிரேட் கிராண்ட் பேரண்ட் இங்க சைல்டு வராது, கிராண்ட் பேரண்ட் வரும். கிராண்ட் பேரண்ட். சரி, இப்போ நான் இதை அசெம்பிள் பண்ணிக்கிறேன். கிரேட் கிராண்ட் பேரண்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட் வராரு, அதுக்கப்புறம் பேரண்ட், அதுக்கப்புறம் சைல்டு. ஆப்குள்ளே எல்லாமே இருக்குது. ஆப்குள்ளே இந்த கிரேட் கிராண்ட் பேரண்ட்டை எடுத்துக்கிறேன். கிரேட் கிராண்ட் பேரண்ட் வந்துருச்சு. இப்போ நான் இதில் உங்களுக்கு இது எரர் வந்துருக்குது, இது யூஸ் பண்ணல நம்ம, அதனால இதை எடுத்துடலாம். எரர் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுதா?
இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். டூல்ஸ் ஓப்பன் பண்ணி இதுல கமாண்ட்ஸ் கம்பவுண்ட் லைன்ஸ்ல போயிட்டேன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்குள்ள கிரேட் பேரண்ட்ஸ்க்கு இது கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ், அதுக்குள்ள கிராண்ட் பேரண்ட், அதுக்குள்ள பேரண்ட், அதுக்குள்ள சைல்டு. இப்போ நம்ம டேட்டா கிராண்ட் பேரண்ட்ல இருந்து பேரண்ட்ஸ்க்கு தரலாம், பேரண்ட்ஸ்ல இருந்து சைல்டுக்கு தரலாம். இந்த ரெண்டு பேருக்கும் தராத டைரக்டா பாஸ் பண்ணணும்னா கான்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு புரியுறதுக்கு நான் சிஎஸ்எஸ்ல அந்த பாக்ஸ்க்கு ஸ்டைல் தரேன். பாக்ஸ் padding 30 pixel, 50 pixel, border 2 pixel solid rainbow white மாதிரி தெரியுதா உங்களுக்கு? கிராண்ட் பேரண்ட் குள்ள பேரண்ட் குள்ள அப்படின்னா கிரேட் கிராண்ட் பேரண்ட். இதுதான் ஸ்ட்ரக்சர். சரி, இப்ப இந்த யூஸ் ஸ்டேட்டும் யூஸ்லெஸ். கான்டெக்ஸ்ட் ஏபிஐ இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து கிரேட் கிராண்ட் பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு ஒன்று அனுப்பணும். இங்க டைப் பண்ணா இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஒரு செகண்ட், கிரேட் கிராண்ட் பேரண்ட்ல ஒரு இன்புட் வைக்கிறேன். இன்புட் நேம் வந்து டேட்டான்னு வச்சுட்டு இங்க ஒரு இன்புட் உங்களுக்கு வந்திருக்கும். இதை மேல எடுத்துக்கிறேன். இங்க உங்களுக்கு இங்க பிஆரும் போட்டுக்கிறேன். ஒரு இன்புட் வந்திருக்கும். இதை டைப் பண்றேன். இதை டைப் பண்ணா சைல்டுக்குள்ள இங்க ஒண்ணு வைக்கிறேன். பி டேட்டான்னு இங்க வச்சுக்கிறேன். இந்த டேட்டாக்குள்ள அந்த இங்க நான் டைப் பண்றதெல்லாம் வரணும். ப்ராப்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஆனா ப்ராப்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாகும். இது 3 இருக்கிறதுனால ஈஸியா பண்ணலாம். ஒருவேளை 10-15 காம்போனன்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நம்ம கான்டெக்ஸ்ட்குள்ள ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் எது? டேட்டா கான்டெக்ஸ்ட். எந்த வேரியபிள் நம்மளுக்கு பாஸ் பண்ணணும்? டேட்டான்ற எதுனா ஒரு வேரியபிள் அப்படின்னா எதுனா ஒரு பேர் வைக்கலாம். நான் கன்சிஸ்டன்சிக்கு டேட்டா கான்டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ், வெறும் ஜேஎஸ் தான் வரும். இல்லை நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். கான்ஸ்ட் டேட்டா கான்டெக்ஸ்ட் equal to create context. ஆட்டோமேட்டிக் இம்போர்ட் ஆயிடுச்சு. அது இதை நம்மளுக்கு இப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்ணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பேர் என்னது? டேட்டா கான்டெக்ஸ்ட். எக்ஸ்போர்ட்ல ரெண்டு வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் இந்த கான்டெக்ஸ்ட்லயே இது டேட்டா இது வரையும் கிரியேட் பண்ணிருக்கோம். இதை இப்போ ப்ரொவைடும் பண்ணும். அதுக்கு இன்னொரு ஃபைல் data context provider.jsx. ஏன்னா இதுல HTML கொஞ்சம் எழுதுவோம், அதனால டேக்ஸ் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் RAFC ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒரு சில்ட்ரன் தரும். நம்மளுக்கு CHILDREN சில்ட்ரன். இந்த டேட்டா ப்ரொவைடரை நவுத்திட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் எது பண்ணுனா அந்த சில்ட்ரனை ரிட்டர்ன் பண்ணிடணும். சில்ட்ரனை ரிட்டர்ன் பண்ணிட்டோமா? நம்மளுக்கு வேரியபிள் இங்க கிரியேட் பண்ணும். டேட்டான்ற வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணுறதோட இங்கேயே கிரியேட் பண்ணலாம். யூஸ் ஸ்டேட் என்னது? டேட்டா டி கேபிட்டல். இது வேல்யூ நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பேரண்டேசிஸ்ல பண்ணக்கூடாது. இந்த டேட்டா கான்டெக்ஸ்ட்டை இங்க நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி இம்போர்ட் பண்ணும். டேட்டா கான்டெக்ஸ்ட் இங்க இம்போர்ட் ஆயிடுச்சா? அது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தரும். ப்ரொவைடரை யூஸ் பண்ணும். டேட்டா ப்ரொவைடர். இந்த டேட்டா சில்ட்ரனுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுது? இந்த யூஸ் ஸ்டேட்டை நம்மளுக்கு தரணும். அதனால வேல்யூ யூஸ் ஸ்டேட்ல 2 வேரியபிள் தரப்போம். அதனால ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா கமா செட் டேட்டா. இது நம்ம கிரியேட் பண்ணிட்டோமா? இதுவும் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்றேன். இப்போ கிராண்ட் பேரண்ட்ல தான் நம்ம அந்த இன்புட்டை வச்சிருந்தோம். எங்க கிரேட் கிராண்ட் பேரண்ட்ல. பின்ன இங்க நான் நேம் டேட்டா வேணாம்,
இங்க யூசர் நேம்னு வைக்கிறேன். யூசர் நேம் கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா டேட்டான்னு வச்சேன் உங்களுக்கு. இல்ல ஆன் சேஞ்ச் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். ஆன் சேஞ்ச் செஞ்சா ஹேண்டில் இன்புட்னு ஒன்று ஃபங்க்ஷன் செஞ்சுட்டுக்கிறேன். காப்பி பண்ணிட்டு const equal to const and the handle function equal to இது வந்து arrow function இதுல இருந்து e இப்போ console log பண்ணலாம். நம்ம console dot log e dot target dot value பண்ணாக்கா நம்ம சும்மா இங்க கன்சோல்ல போயிடலாம். கன்சோல் இப்போ நான் இங்க சூர்யான்னு எழுதுனா உங்களுக்கு இங்க தெரியும் கன்சோல்ல வருதா. டேட்டா நம்மளால கெட் பண்ண முடியுது. இந்த டேட்டாவை நம்மளுக்கு எதுக்குள்ள போடணும்? இந்த எங்க போச்சு டேட்டா ப்ரொவைடர், இந்த டேட்டாக்குள்ள நம்மளுக்கு போடணும். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம செட் டேட்டாவை யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் நான் டேட்டாவை மட்டும் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள ஒரு வேரியபிள் டேட்டா சூர்யான்னு இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. சைல்டுல போய் இங்க டேட்டா இருக்குதுல்ல, இங்க நம்ம அந்த யூஸ் பண்ணுவோம் கான்டெக்ஸ்ட. இங்க கான்ஸ்ட் டீஸ்ட்ரக்சர் பண்றேன் டேட்டா, சாரி டேட்டா எங்கிருந்து வருது? யூஸ் கண்டெக்ஸ்ட். அந்த கண்டெக்ஸ்டை யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு. என்னது அந்த கண்டெக்ஸ்ட் பேர்? டேட்டா கண்டெக்ஸ்ட். டேட்டா கான்டெக்ஸ்ட் இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த வேரியபிளை இங்க யூஸ் பண்ணலாம். டேட்டா என்ன எரர் வந்துச்சு? எதுக்கு எரர் வருதுன்னா, நம்ம இந்த கிரேட் பேரண்ட்ஸ்க்கு ப்ரொவைடே பண்ணல. அதனால இந்த கான்டெக்ஸ்ட் இருக்குதுல்ல, ப்ரொவைடர், இது நம்ம எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணும் ஆப்ல. அப்பதான் ப்ரொவைட் டேட்டா கெட் பண்ண முடியும். டேட்டா கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர், அதே மாதிரி டேட்டா கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர். இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன். இந்த சர்வரை ரீஸ்டார்ட் பண்றேன் ஒரு செகண்ட். என்ன எரர் எடுத்துறது? யூஸ் ஸ்டேட் இஸ் நாட் டிஃபைன்டு. என்ன அர்த்தம்? யூஸ் ஸ்டேட் நம்ம எங்க யூஸ் பண்ணோம்? டேட்டா இது இம்போர்ட் பண்ணல, நம்ம இம்போர்ட் ஆயிடுச்சா? இப்போ வந்துருச்சு. இங்க சூர்யான்னு வந்துக்குது. ஏன்னா இங்க சூர்யான்னு நம்ம தந்துக்கிறோம். இங்க சூர்யா டீஸ் தேவ்னு தரேன். சூர்யா டீஸ் தேவ்னு வந்துருச்சா? ஆனா நம்மளுக்கு இங்க அப்டேட் பண்ணா அங்க வர மாதிரி இருக்கணும். பின்ன யூஸ் ஸ்டேட் தெரிஞ்சிருந்தா செட் டேட்டா பண்ணா நம்மளுக்கு டேட்டா செட் ஆயிடும். இங்க கிராண்ட் பேரண்ட்ல நம்ம டேட்டாவை செட் பண்ணா அப்படியே சைல்டுல அது அப்டேட் ஆயிடும். கிரேட் கிராண்ட் பேரண்ட்ல இப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்டை நம்ம கெட் பண்ணுவோம். ஏன்னா செட் பண்ணணும்ல. கான்ஸ்ட் டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். செட் டேட்டா ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ஸ்ட். அது என்னது? டேட்டா கான்டெக்ஸ்ட். இப்போ இதை கன்சோல் பண்ணலாம், கன்சோலும் பண்ணலாம், செட் டேட்டாவும் பண்ணலாம். செட் டேட்டா இதுக்குள்ள என்ன பாஸ் பண்ணலாம்? இதை பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணியாச்சா? பூம். இப்போ நான் வந்து சூர்யான்னு எழுதுனா இங்க கீழே வருது. நான் என்ன எழுதுனா கீழே வருது தெரியுதா உங்களுக்கு? 810460 எதுனா எழுதுனா கீழே டைரக்டா கம்போனன்ட் வந்துருது. இப்போ நம்ம இது எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த கம்போனன்ட். ஒருவேளை எனக்கு பேரண்ட்குள்ளேயும் அது வேணும்னா இங்க பேரண்ட் டேஷ் போட்டு அது யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும், யூஸ் கான்டெக்ஸ்ட் பண்ணணும். கான்ஸ்ட் டேட்டா equal to use context, அந்த கான்டெக்ஸ்ட் பேரு டேட்டா கான்டெக்ஸ்ட். இதுக்குள்ள டேட்டாவை பாஸ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இப்ப நான் இங்க எழுதுறேன்
சப்ஸ்கிரைப்லி எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. புரிஞ்சிச்சா கான்டெக்ஸ்ட் ஏபிஐனா என்னது? காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பேரண்ட் சைல்டு எல்லாம் இருக்குது. ஹையரார்கி